தமிழ் கடவுளான முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடக்கூடிய நாட்களில் பங்குனி உத்திரமும் ஒன்று. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் பௌர்ணமி திதியும் இந்த மூன்றும் ஒன்றிணையும் காலம்தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் அன்றுதான் முருகப்பெருமான் தெய்வானையை மணமுடித்த நாள். எம்பெருமான் சிவன் பார்வதிக்கும் ராமபிரான் சீதாதேவிக்கும் தெய்வீக திருமணம் நடைபெற்ற நாள் என்பதனால் இந்த நாளை கல்யாண விரத நாள் என்று கூறுவது வழக்கம். முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம் அன்று அதிகாலை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணிட்டு சுவாமி படங்களுக்கு பூவால் அலங்காரம் செய்து நைவேத்தியமாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து விளக்கேற்றி விரதத்தை ஆரம்பிக்கணும். அன்றைய தினம் விரதமாக இருந்து மனதார சுவாமியை வேண்டி வணங்கி விளக்கேற்றி படையலிட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கணும். வேண்டியது கண்டிப்பாக நிறைவேறும். அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று